Welcome back to Urban Connect. This is Neera Niharika. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஈவெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ்னு நிறைய விஷயங்கள் ரன் பண்ணிட்டு இருக்காரு ஸ்வர்ண சுதர்ஷன்கிற நேம்ல. ஸோ வி ஹேவ் டைரக்டர் மகேந்திரவர்மன் ஹியர். வணக்கம் சார். வணக்கம். நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராப்பர்ட்டிஸ், ஹோட்டல், ஈவெண்ட்ஸ். ஸோ இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு? We would like to know from you. 3 decades back, I started as a realtor only. So property was my parent company. I'm a third generation realtor. ஸோ அப்பா தாத்தாலாம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஆஃப்டர் ஒரு 1.5 decades, 15 இயர்ஸ்க்கு அப்புறமா திஸ் ஹோட்டல் அண்ட் மண்டபம் வாஸ் ஆடட் டு தட் டு மை வெர்டிகல்ஸ். ஸோ இப்போ அதுவும் ரியல் எஸ்டேட் ஈக்குவலாக ஒரு இண்டிவிஜுவல் வெர்டிகல்ஸாக இட் ஹட் க்ரோன். தோ ஸ்டார்டட் அஸ் அ ஸ்மால் திங், ஒன் சென்டர் அப்படி ஆரம்பித்தது தான். நவ் இட் இஸ் ஆல்சோ கிளஸ்டர். நவ் திஸ் இஸ் ஹவ் தி ஸ்வர்ண சுதர்ஷன் கம்பெனி. நவ் வி ஆர் in full-fledged in the properties, hotels, and then this wedding halls we are running. That's what Swarna Sudarshan does. Okay, so decades ன்னு சொல்லியிருக்கீங்க. So when it started with the real estate இல்லைங்களா? ஸோ இப்போக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஸோ how the real estate has evaluate, like இவ்வளோ evolve எப்படி ஆயிருக்கு? There is a sea change. நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. Many good things have happened. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த வேல்யூஸும் இப்போ இருக்க வேல்யூஸ்க்கும் there is totally no connect at all. அந்த லெவலுக்கு க்ரோ ஆகிடுச்சு. இட் வில் ஈவன் மோர் இட் வில் க்ரோ. அது இட் இஸ் ஆல் விசிபிள் தெரியுது. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பெஸ்ட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். நோ கோ. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இந்த டிஃப்ரென்ஸில் ஃபிசிக்கலாக லேண்ட் அதெல்லாம் விட இன்னொரு ஒன் ஆஸ்பெக்ட் த டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறேன்னா இதுதான். த மார்க்கெட்டிங் திங் ஹஸ் சேஞ்ச் அ லாட். ப்ரீவியஸ்லி இட் வாஸ் லைக் வேர்ட் ஆஃப் மவுத் தான். லைக் தெரிஞ்சவங்க சொல்லலாம், வாங்குவாங்க, ட்ரஸ்ட்டு, அவங்க ஃபேமிலி இப்படிலாம் இருப்பாங்க. நவ் இட் இஸ் டோட்டலி டிஜிட்டல். எல்லாருமே இது எனக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இட் இஸ் ஆல் நியூ. பட் வி ஹவ் காட் அடாப்டட் டு தட். நவ் வி ஆர் ஆல்சோ இன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ஆல். தோஸ் டேஸை பேப்பரில் கொடுப்போம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம், கால்ஸ் வரும், பேசுவோம். இப்போ டோட்டலி தெர் இஸ் டோட்டலி தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அந்த சேஞ்ச் தான். பட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லேண்ட் ரிமைன்ஸ் த சேம். லேண்ட் தான். இதுதான் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட் ஹஸ் சேஞ்ச் அ லாட் as for me. இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது ஆஸ் அ பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கிறாங்க, இவ்வளோ ஆட் கொடுக்குறாங்க, எது வாங்குறது, எது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எப்படி இதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஹவு டு ஹாவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் பையிங் அ ப்ராப்பர்ட்டி அவுட் ஆஃப் ஸோ மெனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்? An investor first he should be clear on what he wants. அதுதான் முக்கியம். அவருக்கு என்ன தேவை? நான் இருக்கிறதுக்கு வீடு வாங்குறேன்னா, இல்லை நான் ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விட போகிறேன்னா, இல்லை நான் ஒரு லேண்டு வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சரில் வீடு கட்டிட்டு போகிறேன்னா, இல்லைனா வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சரில் வீடு அந்த லேண்டாக விற்க போகிறேன்னா, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க கிளாரிட்டியோடு இருந்தாங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் வராது. ஆக்சுவலி தே ஆர் கைடிங் ரைட் ஒன்லி. பட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பையர் மேட்டர்ஸ். அங்கே தான் கிளாரிட்டி வேணும் அவங்களுக்கு. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லை அவங்க இருக்க போகிறதுக்கா, ரெவென்யூ வரணுமா, இல்லை லேண்டாகவே ஹோல்ட் பண்ண போகிறோமா, லாங் ரனில் என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா தே வில் டெஃபினெட்லி லேண்ட் டு அ ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகலாம். ஸோ என்னோட பாயிண்ட் பையர் ஷுட் பி கிளியர் ஆன் வாட் தே வாண்ட். அதில் கிளியராக இருந்தாங்கன்னா ஏன்னா தெர் ஆர் சோ மெனி கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதில் அவங்க எதில் ஃபாலோ ஆகிறான்னு பார்த்துட்டு பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டிங் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போது. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நான் ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்ட் அப்படிங்கிற வேர்டு வரும்போதே இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க, யூ பெட்டர் ரெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் அதிலே இருந்துருங்க. ஸோ ஏன்னா வாங்குறதை தாண்டி ரெண்ட்டுங்க நீங்கள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய ஷார்ட் வீடியோஸ்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் இஸ் இட் பெட்டர் டு பை அ ப்ராப்பர்ட்டி, இல்லை அது ரெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக? அகெயின் இட் கம்ஸ் டு த பையரோட ஆஸ்பெக்ட்ஸ் தான். அவங்க வாட் தே ஏர்ன் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு ஸ்கேல் அப் இன் த ஃபியூச்சர். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்க ஒரு 1 lakh சேலரி பண்ணுறாங்க, 50,000 சேலரி பண்ணுறாங்கன்னா அக்கார்டிங்லி தே கேன் இன்வெஸ்ட் ஆன் அ ஹவுஸ் ஆர் அ லேண்ட். ஓகே, எல்லாரோட தாட் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ ரெண்ட் கொடுக்குறமே நம்ம இஎம்ஐயாக பே பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் தட் இஸ் not advisable. And the rent is not equivalent to EMI. Only thing you can equate that amount, but you should have that seed capital இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்கிட்ட 30-40% ஆஃப் த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வீடை வாங்கி அவங்க அதில் they can live.
and balance if they are going for loan another 10 years or 12 years so they can go for loan and then pay the EMI as rent நினச்சின்னு pay பண்ணிவிட்டு after 12 years they own the house. That is a nice idea. But initial cost இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லை, நான் ஃபுல்லாகவே லோன் போகிறேன்னா தென் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அது ஃபுல்லாகவே அவங்க லோன் போய் எல்லாம் வாங்குறதுலாம். ஸோ ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக இஎம்ஐ பே பண்ணலாம். ஒன்லி திங் தே ஷுட் ஹேவ் தி மினிமம் ஒரு 40% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அவங்ககிட்ட. ஒரு 50 lakhs ஃப்ளாட் வாங்க போகிறாங்கன்னா கையில் 20 lakhs இருக்குது, 30,000 நான் லோன் போகிறேன்னா அவங்க வந்து 30,000க்கு பேபிளாக இருக்கிற மாதிரி அவங்க ஈக்குவேட் பண்ணலாம் அந்த ரெண்ட்டை. அவங்க வந்து 20,000 25,000 ரெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க, நான் 30,000 கொடுத்துட்றேன். ஸோ அதில் ஆல்சோ ஓன் ஹவுஸில் இருக்க ஃப்ரீடமும் வேறு தான், ரெண்டட் ஹவுஸில் இருக்க ஃப்ரீடம் வேறு. ஸோ இந்த இதுக்காக தே ஹாவ் டு தே கேன் பிளான் லைக் தட். பட் அந்த இனிஷியல் கேபிட்டல்லாம் என்கிட்ட இல்லை, நான் ஃபுல்லாகவே லோன் போகிறேன்னா தென் அதை வந்து அவங்க யோசிச்சு தான் பண்ணணும். அப்போ தான் அவங்க திங்க் பண்ணணும் வெதர் நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸ்லேயே இருக்கலாமா இல்லை ஒரு, ஏன்னா ரெண்டட் ஹவுஸில் வந்து அவங்க வந்து நல்லா ஒரு இப்போ 25,000 நல்லா ஒரு ட்ரிபிள் பெட்ரூமில் இருக்காங்க ஒரு ஏரியாவில்னா, அவங்க அந்த ஏரியாவில் வந்து அவங்களாம் அஃபோர்ட் பண்ணால் அவங்க டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம்னு கிடைக்காதுன்னா ஓன் ஹவுஸ், தென் தே ஹாவ் டு திங்க் வெதர் இட் இஸ் வயபிள். அப்போ அவங்க என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். தே கேன் இன்வெஸ்ட் ஆன் சம் லேண்ட். இல்லை நான் ப்ராப்பர்ட்டியே வாங்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. தே கேன் இன்வெஸ்ட் ஆன் சம் வேக்கன்ட் லேண்ட்ஸ், இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்கேல் அப் டு ஒரு ஸ்டேஜில் வந்து மார்க்கெட்டோட க்ரோத்தில் அதுவும் க்ரோ ஆகும். அப்போ தே வில் ஆல்சோ பெனிஃபிட் த்ரூ ரியல் எஸ்டேட். லிவிங் இன் ரெண்டட் ஹவுஸ் ஒன்லி, பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக லேண்டாவோ இதெல்லாம் க்ரோ ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் தே கேன் டூ. ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்லும் போது அது முக்கியமாக இந்த ரெண்ட் இதெல்லாம் நம்ம முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க. என்னென்னா ரெண்ட்டை வந்து நம்ம ரெகுலராக இஎம்ஐயாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓன் ஹவுஸ் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு டேர்ம் எல்லாருக்கும் மைண்டில் இருக்குது. பட் இந்த 20 to 30% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. தட்ஸ் வென் தே ஃபைண்ட் த சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அவங்க இதை கன்சிடர் பண்ணாமல் பண்ணாங்கன்னா கொஞ்சம், பட் தே நீட் நாட் வரி லைக் நான் வந்து ஓன் ஹவுஸ் வாங்க முடியலையே அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்றது கிடையாது. தே கேன் ஆல்சோ இன்வெஸ்ட் ஆன் வேக்கன்ட் லேண்ட்ஸ் ஆர் பிளாட்ஸ் ஆர் சம்திங். அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தே கேன் கண்டினியூ லிவிங் இன் தேர் ஒரு பாஷாக ஒரு பங்களோவில் அவங்க இருக்காங்கன்னா கூட இருந்துருக்கலாம். இது ஒரு டைமில் இட் வில் க்ரோ அண்ட் தென் தே கேன் ரியலைஸ் அட் த எண்டில் வந்து அவங்க ஏதாச்சும் செட்டில் பண்ணணும். ஸோ when it comes to investment, இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின் ஒன்றுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரெண்ட் பே பண்ணுறது இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாமே அப்படி. அதே சமயம் இப்போது இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது, 12,000 இருக்குது, 5,000 இருக்குது. இந்த மாதிரி அட்ராக்டிவான இஎம்ஐ ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஹவு டஸ் தட் ஒர்க்? அண்ட் ஜென்ரலாக வந்து நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க 12 years ஆஃப் இஎம்ஐ நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் நிறைய இடத்துல 18 years 20 yearsன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சாமானிய மனுஷனாக இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான் அப்படின்னா இதை கொஞ்சம் டீகோட் பண்ண முடியுமா? அட் த சேம் டைம் எவ்வளோ சேலரி இருக்கணும்? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஃப்ளாட்ஸ் மோர் தென் 1 crore or 2 crore 3 crore தட் இஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட் பால் கேம். அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்கும். தே டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் ஆன் இன்டீரியர்ஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க. வி ஆர் டாக்கிங் அபவுட் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பை அ ஹோம் வித்தவுட் பேயிங் ரெண்ட் நான் இருக்கணும் என்னோட ஓன் ஹவுஸில். அவங்கெல்லாம் வந்து இந்த 40 lakhs to 75 lakhs 80 lakhs அந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆவாங்க. அவங்க தான் வந்து தே வில் ஹேவ் அந்த ட்ரீம் ஹோமில் இருக்கணும், இந்த ஃப்ளாட் வாங்கி இப்படியே போயிடணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னோட சஜஷன் என்னென்னா, இப்போ சப்போஸ் அவங்க ஒரு 50 lakhs ஃப்ளாட் வாங்குறாங்க, அவங்க கையில் ஒரு 15 to 20 lakhs வச்சுருக்காங்க, 30 lakhs அவங்க லோன் போகிறாங்கன்னா அதை வந்து 12 yearsக்கு 15 yearsக்கு அவங்க பே பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஒர்த். பட் அவங்களோட சேலரி ஷுட் பி லைக் ஒரு 30% அதுலேருந்து இஎம்ஐயாக போகலாம். ரிமைனிங் திங் தே ஷுட் ஹேவ் ஃபார் தேர் எக்ஸ்பென்சஸ். இந்த 30% மேலெல்லாம் போகும்போது தான் லைக் அவங்க தே வில் பி இன் சம்டைம்ஸ் தேர் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் ஆர் ஹேப்பனிங். அந்த டைமில் தே வில் பி காட். அதர்வைஸ் இட் இஸ் அ ஸ்மூத் அண்ட் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கோயிங் லைக் 1/3 சேலரி எடுத்து நான் வந்து இஎம்ஐயை பே பண்ணிவிடுவேன். என்கிட்ட இருக்க சேவிங்ஸை வச்சு நான் வந்து ஒரு ஃபண்டை கொடுத்து நான் ஒரு வீடு வாங்கிடுவேன். ரிமைனிங் வந்து ஐ வில் பே இஎம்ஐன்னு சொல்கிறது இட் இஸ் அ வெரி வைஸ் காமன் திங். அது ஓகே. இதுலேருந்து எங்கே டிவைட் ஆகும்போது தான் ப்ராப்ளம் ஆகிடுது. இல்லை என்கிட்ட காசே இல்லை, நான் ஃபுல்லாகவே நான் லோன் போகிறேன், நான் வந்து என் சேலரிலேருந்து ஒரு 70% எடுத்து நான் வீடுக்கு நான் இஎம்ஐ கொடுக்க போகிறேன்னா தென் இட் இஸ் தே ஹாவ் டு திங்க் வைஸ். ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலான்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு 50 to 60,000 earn பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு வீடோ ஃப்ளாட்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தங்குற மாதிரி, நாட் ஆஸ் அ பிளாட், ஒரு லேண்டாக இல்லாமல் அவங்க ஒரு தங்குற மாதிரி ஒரு வீடை வாங்கணும்னா எவ்வளோ பட்ஜெட்டில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? 60,000 போத் தே ஆர் மேக்கிங் டுகெதர். அவங்க வந்து ஒரு 10 to 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 40 to 50 lakhs ஃப்ளாட்டை வாங்கிடலாம்.
என்ன கொஞ்சம் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்டில் இருப்பாங்க, ட்ராவல் டைம் இருக்கும் அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்க இஃப் தே கேன் மேனேஜ், இல்லை நான் வி வாண்ட் அ ஹவுஸ், வி ஆர் கன்வின்ஸ்ட், நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுறதுல ஒன்றும் ஆகிடாதுன்னு நினச்சாங்கன்னா தே கேன் கோ ஃபார் இட். பட் அந்த இப்போ வந்து 60,000 ருபீஸ் நீங்கள் சொன்னதுனால ஒரு 20-25,000 தே கேன் கோ ஃபார் இஎம்ஐ அந்த அமௌண்ட்டை. ஸோ அவங்க வந்து அந்த 25-30 lakhs மேலே போகக்கூடாது அவங்க லோன். ஓகே. அதில் வந்துட்டாங்கன்னா அப்போ ஆல்மோஸ்ட் 60 lakhs ஃப்ளாட்னா ஒரு 50% அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எப்போ அந்த 50% ரீச் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டாங்கன்னா தென் இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. என்ன கொஞ்சம் நீங்கள் சொல்கிற இந்த இப்போது ரியல் டைமாக இப்போ எக்ஸாம்பிளாக கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட் போகணும், கொஞ்சம் கூடுவாஞ்சேரியோ ஊரப்பாக்கமோ அப்படி போகணும், அவங்க தாம்பரம் வரத்துக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி பெரிஃபெரியில் இருக்கவங்களாம் தே கேன் அஃபோர்ட் திஸ் டைப் ஆஃப். ஓகே. ஸோ இப்போது இந்த 30 lakhsல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃப்ளாட்டே எடுத்துக்கலாமே, ஒரு 30 lakhsல இருக்குது அப்படின்னா அதோட இஎம்ஐ வந்து 30,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? 1,01,000 இஸ் பேசிக் தம் ரூல் ஃபார் 15 years ஆர் ஸோ. அவங்க வந்து இந்த ஒரு மினிமம் டென்யூர் மாதிரி வச்சுருக்காங்க. அது ட்ரூ தான். 1,00,000க்கு 1,000 rupees இஸ் த இஎம்ஐ ஃபார் 15 years. இதுதான் அப்ராக்சிமேட்லி இட் வில் ஒர்க். ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் தட், பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட் அவங்க ஒர்க் பண்ணணும். இதை வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியுமா? நாளைக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு வி திங்க் குட், லைக் அவங்களும் ஸ்கேல் ஆகும், அவங்களோட சேலரிஸும் மேலே போகுது, எல்லாமே இருக்குது. பட் இன்கேஸ் ஆஃப் எனி அன்சர்டனிட்டி இருக்க ஒருத்தர் வேலை இல்லைனா கூட வி ஷுட் பி ஏபிள் டு மேட்ச் த இஎம்ஐ. அது இருந்துச்சுன்னா தே கேன் கோ ஃபார் இட். கரண்ட் சிச்சுவேஷனில் எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் இது. இப்போ 40 lakhல நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த 10 lakhs வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் டவுன் பேமெண்ட்டாக. ஷூர். ஸோ இந்த 30 lakhsக்கு வீடு அப்படிங்க இருக்கும் போது கேன் வி கோ ஃபார் அ ஃபுல் இஎம்ஐ ஒரு அதுக்கு டவுன் பேமெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்லி? ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கால்குலேட் எக்ஸாக்ட் டவுன் பேமெண்ட். ஏன்னா இப்போ வாங்கணும்னு ஒரு ட்ரீமில் இருக்கு. எனி ஃப்ளாட் வாங்கும்போது அவங்க 25% to 30% அவங்க கையில் இருக்கும். திஸ் இஸ் த பேசிக். 20 தட் இஸ் how much ever the flat is. Okay. That is, now I am talking about 40 to 70 lakh budget flats. அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் அதெல்லாம் லக்ஸரி ஃப்ளாட்ஸ். அவங்கெல்லாம் வந்து அவங்க லோன் போகிறலாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க சேலரிட் பீப்புள் வந்து 40 to 70 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது 30% மினிமம் சீட் கேபிட்டல் இருந்ததுன்னா தே கேன் கோ ஃபார் ரிமைனிங், தே கேன் கோ ஃபார் அ லோன் அண்ட் தென் தே ஷுட் ஒர்க். இது வந்து நம்மளால் இந்த 70% அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ண முடியுமா மந்த் ஆன் மந்த்? அது அவங்க சேலரியில் வந்து ஒரு 30 to 40% இருந்ததுன்னா தே வில் சஸ்டெயின், சர்வைவ் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ அதே மாதிரி 30 lakh ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் விச் இஸ் 30% அப்படிங்கும்போது 9 to 10 lakh வரும். ஸோ அது வந்து அவங்க டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணிவிட்டு விச் த இஎம்ஐ would be for 20 lakhs. கரெக்ட். ஓகே, ரைட். ஸோ அந்த 20,000 rupees அவங்க பே பண்ணுறதுக்கு மந்த்லி அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னா தே கேன் கோ. அப்போ வந்து அவங்களோட சேலரி வந்து 60,000 இருக்கணும். ஓகே. ஸோ 20,000 அவங்க ரெண்ட் மாதிரி பே பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் இனிஷியலாக அவங்க 10 lakhs கொடுத்துருப்பாங்க. தே வில் ஓன் அ ஹவுஸ், தே வில் லிவ் இன் அ ஓன் ஹவுஸ் வித் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தே கேன் லிவ். ஒன்லி திங், இந்த மாதிரி பட்ஜெட்டில் போகும்போது கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்டில் போகிறாங்கன்னா அது கொஞ்சம் அந்த ட்ராவல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இஸ் இட் வர்த் அங்கே போய் இருக்கிறது? ஓகே. ஸோ இட் இஸ் அப் டு தெம் டு டிசைட். ஓகே. ஸோ இப்போ ஒரு 15 to 20,000 சேலரி இல்லை 15 to 25,000 சேலரி, இப்போ அவங்க எல்லாமே இப்போ அந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் மை சேலரி, என்னால் நான் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஐம் நாட் கெட்டிங் அ ஜாப், நான் எதிர்பார்க்குற சேலரியில் கிடைக்கல. பட் இவங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ட்ரீம் இருந்தால் ஸோ தட் பி பெஸ்ட் சாய்ஸ் டு கோ ஃபார் பிளாட்ஸ். கரெக்ட். அவங்க வந்து ஃப்ளாட் வந்து அவங்க ரொம்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தூரமாக போய் இருந்துட்டு அந்த ட்ராவலும் பண்ணிவிட்டு அதெல்லாம் இந்த காம்ப்ரமைசஸ் எல்லாம் விட இட் இஸ் பெட்டர் அவங்க வந்து பிளாட் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப அவுட்ஸ்கர்ட்லாம் போகிறாங்க, அங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு 10 yearsக்கு அப்புறமா தட் பிளாட் வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட். இப்போ அந்த மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அப்போ வாங்கி வச்சோம் 20 years பண்ணி வாங்கணும், 30 years பண்ணி வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 10-15 yearsக்கு அப்புறமா அவங்க வெந்தே லைக் அவங்களுக்கும் வந்துட்டு சேலரி இல்லாமல் ஒரு பொசிஷன் வந்து அவங்களும் தேவோட க்ரோன் இந்த லேடரில் க்ரோ ஆகி ஒரு ஸ்டேட்டஸ் வந்த அப்புறமா அப்போ வந்து அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டிலாம் வந்ததுக்கப்புறமா இந்த பிளாட் வந்து ஒரு சீட் கேபிட்டலாக உள்ளே வந்துடும். அது வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து அதை கொடுத்துட்டு பேலன்ஸை வந்து நம்ம இஎம்ஐ போட்டுடலான்னு சொல்லி தே கேன் கோ. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தே கேன் பிளான் ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஒன்லி திங் அது வந்து வீடாக வாங்கினா நீங்கள் கொஞ்சம் நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜில். லேட்டர் ஆன் யூ கேன் பிளான் பெட்டர்னா நீங்கள் ஒரு பிளாட்டில் பார்க் பண்ணிட்டு உங்கள் ஃபண்ட்ஸை லேட்டர் ஆன் யூ கேன் டேக் அண்ட் தென் அதை ஒரு கேபிட்டலாக வச்சுட்டு வீடு வாங்கிட்டு போகணும். ஸோ இந்த கொஸ்டின் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறத விட தனி வீடு வாங்குறது இல்லை பிளாட் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த ஒரு தாட்ஸ் வருது? வை? அகெயின் இது வந்து பையரோட மென்டாலிட்டி தான். இப்போ ஃப்ளாட் வந்து சில பேர் வந்து ஒரு செக்யூர்டாக இருக்கணும், நம்ம வந்து நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க்கிங்கில் இருப்பாங்க, அப்போ வந்து குழந்தைங்க இருக்காங்க, ஒரு காலனியில் இருக்கணும், அவங்களுக்கு ஈஸி, அவங்க பார்த்துப்பாங்க, எதிர்த்த ஃப்ளாட்டில் அவங்க பார்த்துப்பாங்கன்ற. வில்லா வந்து கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக இருக்குது, நான் ஐ கேன் அஃபோர்ட் அ மெய்டு, நான் வந்து ஒரு
ஒரு நானி வீட்டில் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்கன்னா தே கேன் கோ ஃபார் இட். ஸோ இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த பட்ஜெட் ஒன்லி தே ஹேவ் டு டிசைட். அண்ட் தென் பட்ஜெட் ஒன் திங் அண்ட் தென் த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இட் இஸ் லிவிங் இன் அ கம்யூனிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் யூ வில் பி லைக் அந்த தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் லிவிங் இன் அ வில்லா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் இஸ் ஆல் த மைண்ட் செட் ஆஃப் த பையர் ஒன் அண்ட் தென் த பட்ஜெட் ஆஃப் த பையர். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வில்லா போகணுமா. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது வில்லா இஸ் பெஸ்ட். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க லேண்டு அவங்களுக்கு இருக்கும், வீடு இருக்கும், நாளைக்கு அவங்க ரீமாடல் பண்ணி கட்டலாம், அந்த லேண்டை விற்றுட்டு போகலாம், எது வேணால் பண்ணலாம். பட் ஃப்ளாட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃப்ளாட் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டிப்ரிஷியேட். அப்போ ரீடெவலப்மெண்ட் கொடுக்கணும், போகணும், அது நிறைய இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குதுலாம். எக்ஸிட் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா வில்லா இஸ் பெஸ்ட். இல்லை நான் எக்ஸிட்லாம் இப்போ பிளான்லாம் இல்லை, நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை லைஃப்னா ஃப்ளாட் இஸ் பெஸ்ட். அண்ட் தென் யூ என்ஜாய் த கம்யூனிட்டி ஆல்சோ. இஸ் மை வியூ. தட்ஸ் நைஸ். ஸோ ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யாரெல்லாம் பிளாட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணணும், யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ், யாரெல்லாம் வில்லாஸ் அண்ட் யாரெல்லாம் வந்து லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இது ஒரு ஜென்ரல் பிரேக் டவுனாக கொடுக்கறதா இருந்தால் ஒரு சேலரி வைஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய நீட் வைஸாக இருக்கலாம். ஜென்ரல் ஆஸ்பெக்டில் அப்படி சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்? அகெயின் சேலரி பேஸ்ட் தான் இது. ஃப்ளாட்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு தப்பு பண்ணுறாங்க என்னென்னா, ஃப்ளாட்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறாங்க. தட் இஸ் டோட்டலி ராங். ஃப்ளாட்டை வந்து நம்ம வாங்கி ரெண்ட்டுக்கு விட்டுடலாம், அதுலேருந்து வர ரெவென்யூ எடுத்து நம்ம இஎம்ஐ பே பண்ணலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அதெல்லாம் அதை வந்து வில்லாக்கு வேணால் அட்வைஸ் பண்ணுவாங்க. இஃப் தே ஆர் அஃபோர்டபுள் டு இன்வெஸ்ட் ஆன் வில்லா, தென் நாளைக்கு ரீசேல் வேல்யூ வில் பி ஹையர் ஃபார் தெம். பட் ஃப்ளாட் வந்து இஃப் தே ஆர் கோயிங் டு லிவ், தே ஷுட் கோ ஃபார் அ ஃப்ளாட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஃப்ளாட் வாங்கிலாம் பண்ணவே கூடாது. இது என்னோட ஒப்பீனியன். தென் இது வில்லாஸ் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அதர் தென் ஃப்ளாட், வில்லாஸ் இஸ் ஆல்வேஸ் நைஸ். அது வந்து எப்பயும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். நாளைக்கு வந்து லேண்டாக கொடுத்துட்டு போகலாம், பில்டிங்கை கொடுக்கலாம். பிளாட்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அது வந்து அதுதான் சொல்கிறேனே, அது வந்து இன்னைக்கு வந்து யாராலையும் அஃபோர்டபிலிட்டி இல்லைனா கூட பிகின் வித் த இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்மால் பிளாட் வாங்கி வச்சிடலாம். நாளைக்கு அந்த பிளாட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணும். இப்போ நானே வந்து ஒரு இடத்துல ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் ஒரு பெரிய பிளாட் இருந்தது. அதை நான் அப்போ சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன், இதை கொடுத்துட்டு சிட்டி உள்ள ஒரு சின்ன பிளாட்டாக வாங்கிடணும். இட் ஹேப்பன்ட். அது திருவண்ணாமலையில் சொல்கிறேன். ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை கொடுத்துட்டு ஸ்மாலாக இப்போ ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கினோம். ஏன்னா விச் இஸ் இன்சைட் தி வெரி க்ளோஸ் டு தி விசினிட்டி ஆஃப் தி சிட்டி உள்ளே வந்துட்டோம் இப்போ. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பிளாட்ஸ், ஃப்ளாட்ஸ் அண்ட் வில்லாஸ். இருக்கிறதுக்கு ஃப்ளாட் வாங்கலாம். நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ரெண்டல் வரணுன்னா வில்லா வாங்கலாம். இல்லை என்னால் அஃபோர்ட்லாம் பண்ண முடியல ஃப்ளாட்டு வில்லாலாம்னா ஒரு பேசிக்காக பிளாட் வாங்கிட்டு அந்த பிளாட்டே வந்து நீங்கள் ஒரு எவ்ரி 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணிவிட்டு கொடுத்து வந்தீங்கன்னா தென் அட் த டைம் ஆஃப் யூர் ரிட்டையர்மெண்ட் and that plot will help you. Okay. So this is the difference between flat, plot and a villa. Okay. So இப்போ நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரி, நீங்கள் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் இதெல்லாம் வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது நான் ரெண்டல் மட்டுமே எனக்கு மந்த்லி இன்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நான் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம்? ரெண்ட் மட்டுமே பிலீவ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் ஹாலில் நம்ம ரெண்ட் பண்ணுறது, ஒரு எனி திங் இட் கேன் பி. ரெண்டல் மூலமாக நான் ஒரு மந்த் ரன் பண்ணணும், ஒரு நல்ல லேவிஷாக எனக்கு வந்து இன்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? இன்றைக்கி வந்து சிட்டியில் ரெண்டல் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, சிட்டியில் ஐ எம் டாக்கிங் அபவுட் சிட்டி, நாட் அவுட்ஸ்கர்ட்ஸு, ஹாஸ்டல்ஸு, பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷன், சர்வீஸ்ட் அப்பார்ட்மெண்ட், ஸ்மால் மினியேச்சர் பொட்டிக் ஹோட்டல்ஸ் மாதிரி இதில் வந்து நல்லா ரெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இட் நீட் நாட் பி ஆன் த மெயின் ரோட். இது வந்து கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடம்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாலே கவர்மெண்ட் இஸ் அலோவிங் டு ஆப்ரேட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் ரெண்டல் வரும். ஆல்மோஸ்ட் கமர்ஷியல் ரெண்டல் கிடைக்கும். அதில் வந்து இப்போ எங்கள் கம்பெனி ஹேஸ் அன் எட்ஜ் ஓவர் இட் பிகாஸ் நாங்கள் வந்து வி ஆல்சோ ஆப்ரேட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெண்டல் பண்ணி கொடுக்குறதுல ஆர் கம்பெனி ஹேஸ் அன் எட்ஜ் தென் தி அதர் பீப்புள். பிகாஸ் ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் 13-14 ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஐடியா எங்களுக்கு இருக்குது. இந்த எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி என்ன மாதிரி பில்டிங் கட்டி எவ்வளோ ரூம்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம், எவ்வளோ ரெண்ட் வரும்ன்றதை நாங்கள் இனிஷியலாகவே ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். தட் வில் பி ஃபார் பெட்டர் தென் தி ரெசிடென்ஷியல் ரெண்டல். ஓகே. 8 டபுள் பெட்ரூம் நான் கட்டிட்டு நான் 8 வீடு வாடகைக்கு விட்டுருவேன்னா அந்த 8 வீடில் 2 பேர் காலி பண்ணிட்டு போவோம், இன்னொருத்தங்க புதுசாக டெனன்ட் வருவாங்க போவாங்க, இப்படி மாறிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்குது எல்லாருக்குமே ரெசிடென்ஷியல் ரெண்டல் கொடுக்குறது. எங்களை மாதிரி ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட கொடுக்குறது, ஹோட்டல் ஆப்ரேட்டர்ஸ்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே அப்கீப் பண்ணுவாங்க, காமன் ஏரியாஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஒரே செக்காக போயிடும். இவ்வளோ இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு செக் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ திஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர் கம்பெனி டு இன்வெஸ்ட் ஆன் ப்ராப்பர் ரெண்டலுக்காக பண்ணுறதுல எங்களோட கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது.